முதல்ல தக் லைஃபோட கதை என்ன அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சினிமா போகனில் தக் லைஃப்க்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருந்தோம். அதில் கிங் லியர் அப்படிங்கிற ஒரு ஷேக்ஸ்பியர் ப்ளே பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கதை தான் தக் லைஃபோட கதையும். ஸோ அன்னைக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான், அன்னைக்கே கணித்தார் சூர்யான்ற மாதிரி அன்னைக்கே கணித்தார் தேவா. ஸோ இந்த கதை என்ன அப்படின்னா, ஃபைட் ஃபார் பவர். இப்போ அவர் அந்த ரிட்டையர்மெண்ட் தருவாயில் இருக்கும்போது அடுத்த படிநிலையில் இருக்கவங்க யார் அந்த பவருக்கு வரப்போறா அப்படிங்கிற அவங்களுக்குள்ள ஏற்படுற மோதல்கள், அந்த மோதல் ஒரு கட்டத்தில் யார் அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்களோ அவங்க மேலேயே திரும்புது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் தக் லைஃபோட கதையும். ஆரம்பத்திலேயே நம்ம நெகட்டிவ்ஸ் போவேனா, ஸோ எந்த படத்துலையுமே சின்ன சின்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் சில பாசிட்டிவ்ஸை டச் பண்ணிடலாம். முதல் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் யாருமே குறை வைக்கல. ஸ்டார்டிங் வித் கமல்ஹாசன். கமல்ஹாசன் அவர்கள் இந்த வயசுலையும் அந்த ஒரு ஃபிட்னஸ் அண்ட் அந்த ஒரு எந்தூசியாசம் அப்படிங்கிறது அப்படியே இருக்கு. குறிப்பாக ஸ்டன்ட் சீக்வன்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் அப்படியே போனார் அடிச்சார் அப்படின்ற மாதிரியா இல்லாமல் இவர் ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஃபைட்டர் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டன்ஸை ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. அண்ட் நம்ம கமல்ஹாசன் வந்து அதை சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் தான் எஸ்டிஆர் அவர்கள். ஸோ எஸ்டிஆர் அவர்களை பொறுத்தவரை அந்த ஆக்ஷன்ஸ், அதே மாதிரி ஒரு கில்ட் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த கில்ட்டை வெளிப்படுத்துகிற இடமாகட்டும், அண்ட் அதே மாதிரி ஒரு இடத்துல ஒட்டஞ்சு அழுகணும் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல எல்லாம் எஸ்டிஆர் எவ்வளோ சூப்பரான ஆக்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஃபீமேல் கேரக்டர்ஸில் நடித்த அபிராமி ஆகட்டும், அதே மாதிரி த்ரிஷா அவர்கள் ஆகட்டும், அவங்களுக்கு என்ன ரோலை கொடுத்துருக்காங்களோ அதை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மியூசிக் அண்ட் எடிட்டிங் பொறுத்தவரை ரெண்டு பேருமே அவங்களோட ஒர்க் நல்லா இருக்கு. நிறைய இடங்கள்ல அவங்களோட ஒர்க் வந்து ஒர்க் ஆகுது, சில இடங்கள்ல ஒர்க் ஆகல. அது வந்து நெகட்டிவ்ஸ்ல ஏன் அப்படிங்கிறத சொல்றேன். முதல்ல இந்த படத்துல ஒர்க் ஆகாத ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து ஸ்கிரீன் பிளே. as I said introduction கதை எவ்வளோ வேணா அவுடேட்டடாக இருக்கலாம், அதை எவ்வளவு ப்ராப்பராக ஸ்க்ரீன் பிளே பண்ணி சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் மேட்ரே இருக்குது. ஸோ இந்த படம் பொறுத்தவரை ஸ்க்ரீன் பிளே வெரி வெரி ஃப்ளாட் அண்ட் அவுடேட்டட். அதுவும் குறிப்பாக இன்டர்மிஷன், படத்தோட இன்டர்மிஷன் அப்படிங்கிறது இவங்க கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்துறாங்க இல்லையா. எனக்கு விவேகம் படம் ஞாபகம் வந்துருச்சு. நான் படம் பார்த்துனே இருக்கும்போது அடுத்தடுத்து நடக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே எனக்கு விவேகம் படம் மாதிரியே இருக்கு. எங்க நடுவில் இது விண்வெளி நாயகா பாட்டை இங்கே போட்டு அப்படின்னு பயந்துனே இருந்தேன். ஐயா தப்பி தவறி கூட அந்த மாதிரி ஒன்று நடந்துடவே கூடாது அப்படின்னு பயந்து இருந்தேன். நல்ல வேலை அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல. ஸோ அதனால நீங்களும் படம் பார்க்கும்போது உங்களுக்கு விவேகம் படம் ஞாபகம் வந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஓவரால் தக் லைஃபோட ரிவ்யூ ஒன் லைன்ல சொல்லணும்னா கண்டிப்பா போங்க, ஓரளவுக்கு என்டர்டெயின் ஆவீங்க. பட் கண்டிப்பா எங்கேயுமே சர்ப்ரைஸ் ஆக மாட்டீங்க.